விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பெற்றுள்ள அபார வெற்றிக்கு 3 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த மக்கள் நலத் திட்டங்களே காரணம் என்றும், சமூக நீதிக்கு எதிரான கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு போலி சமூக நீதி பேசிய பாமகவுக்கு இடைத்தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர்களும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றிக்கு காரணமே தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு கால ஆட்சியிலே நடைபெற்ற சாதனைகள் தான். குறிப்பாக மகளிருக்கு அவர் அளித்த உரிமைத்தொகை, மாணவர்களுக்கு அவர் அளித்த நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள், இலவச பேருந்து, இவைகளையெல்லாம் அவர் சொன்னதே எங்களுக்கு முதல்வராய்த்தான் சொன்னார். நாம் செய்திருக்கிற சாதனைகளை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு முன்பாக அவர்களே இவைகளில் தெளிவாக இருந்தார்கள். அவர்களே, ஏனென்றால் இது போன்ற தொலைக்காட்சி அவைகளெல்லாம் வருகிற செய்திகளையெல்லாம் பார்த்துவிட்டு கிராமப்புறத்து மக்கள் கூட மிக தெளிவாக இருந்தார்கள். இந்த அளவிற்கு 3 ஆண்டுகளிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிற, கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளுக்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிற தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம்தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. கடந்த தேர்தலில் வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்ற திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் இந்த முறை 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்னா, திமுக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மகத்தான ஆதரவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவோடு கூட்டணி சேருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலா அல்லது பொது தேர்தலா என்பது முக்கியமல்ல. எங்களுக்கு கொள்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கும், இந்த கொள்கையை யார் செய்வார்கள், அதற்குடைய ஆட்சி தொடர வேண்டாமா என்ற உணர்ச்சியும் தான் இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல அரசியல் பாடம். மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டானால் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நீதிக்கு எதிரான கட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி, அந்த கட்சியோடு சேர்ந்து ஜாதிகளை சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு பாஜகவும் துணை போய் இருக்கிற அரசாங்கத்தின் மீது, திமுக அரசாங்கத்தின் மீது பல அவதூறுகளை சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சி, அந்த நப்பாசை படுதோல்வியில் முடிந்திருக்கிறது. பாமகவை சேர்ந்த வாக்காளர்கள், குறிப்பாக அந்த பெரும் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சமூக நீதியினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய சாவி இன்றைய முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. ஆகவே அவர் மூலமாகத்தான் அந்த சமூக நீதி கிடைக்க முடியும். பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களால் சமூக நீதியை பெற்றுத்தர முடியாது என்கிற தெளிவான முடிவுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வாக்குகளை அழிவிடுத்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கே ஒத்துக்கொள்ளாத ஒரு கட்சியோடு சாதிவாரி கணக்கெடுப்பில்தான் சமூக நீதியே இருக்கிறது என்று பேசுகின்ற பாமக கூட்டணி வைத்திருப்பதை, இது ஒரு போலியான கூட்டணி, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இது சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி என்று மக்கள் முழுமையாக அடையாளம் கண்டு விட்டார். ஆகவேதான் அதுதான் இந்த தேர்தலிலே இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். சமூக நீதினா அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழ்நாட்டில் அடையாளம். பாமக பேசுகிற சமூக நீதி என்பது அது ஒரு முகமூடி தான் என்பது மக்களுக்கு இன்றைக்கி அம்பலமாயிடுச்சு. ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காகவே உருவான ஒரு கட்சி பாமக, 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்து உருவான ஒரு கட்சி, இன்றைக்கி இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தேர்தலை சந்தித்தா அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? எனவே இவங்க பேசுகிறது சமூக நீதி அல்ல, சமூக நீதிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் திரு அன்புமணி அவர்கள் போய் அப்படி பரப்புரை மேற்கொள்கிறார், இன்னொரு பக்கம் ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து அவருடைய தந்தை மற்றவங்க அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அரசியலை மேற்கொள்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான இரட்டை வேடங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்ல அம்பலமாயிடுச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.